இந்த ஒரு மாவு இருந்தா போதும் ரிப்பன் பக்கோடா, முறுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு குடுக்கலாம். இந்த முறுக்கு மாவு எப்படி பண்ணுறதுன்னு இடையில சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரியா இந்த மாவு 1 கிலோ அளவுக்கு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கப்பில் நான் அளந்து போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஓமம் இந்த மாதிரி நல்லா நசிச்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. மாவோட விளக்கம் நான் இடையில சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா நசிச்சதுக்கப்புறமா அது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே மிளகுத்தூள் ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கோங்க. நான் 1 கிலோ மாவுக்கான அளவு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கைகளை வச்சு நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கணும். சுடுதண்ணி சேர்க்க வேண்டாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தர்றதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சரியாக இடியப்ப மாவு எந்த அளவுக்கு பிசையுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி ஊற்ற வேண்டாம், பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மாவு அரைச்ச பக்குவத்தை சொல்கிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 250 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு 3-4 தண்ணியில் கழுவினதுக்கு அப்புறமா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருக்கணும். ஒரே நாள் வெயிலில் காஞ்சாதான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி காய்ஞ்சதுக்கு அப்புறமா மில்லில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி நிறைய மாவு அரைச்சி வச்சுக்குவேன். தேவைப்படுற நேரம் முறுக்கு செஞ்சுக்குவேன். நான் கலந்துக்கிட்டு இருந்த பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால் அகலமான பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி சரியாக நமக்கு இடியப்ப மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு அரைக்கிற வீடியோ போடலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். பச்சரிசியும் உளுந்தையும் சேர்த்து நீங்கள் ஊற வைக்காமல் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இடியப்ப உரல் நான் எடுத்திருக்கேன். இது இடியப்ப உரல் கிடையாது, முறுக்குக்குனே தனியாக இருக்கக்கூடிய அச்சு. மற்ற அச்சுகளெல்லாம் நீங்கள் புழிஞ்சு எடுக்கிறத விட இதில் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுலையோ இல்லை இலை இல்லாட்டி ஏதாவது ஒரு கவரில் லைட்டாக ஆயிலை தடவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரும். புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுடுதண்ணி ஊற்றியெல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். மாவு அரைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பச்சரிசியை கழுவிட்டு உளுந்தையும் கழுவிட்டு காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டால் நினைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் முறுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி காராச்சேவு கூட இதில் செஞ்சுக்கலாம். ரிப்பன் பக்கோடா செஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். முறுக்கு வெள்ளையாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் என்னோடய பையனுக்கு நல்ல முறுக்கை செவக்க செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் முறுக்கை நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் முறுக்கை நல்லா வெள்ளையாகவே பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இதே போல் பாருங்கள் எவ்வளோ முறுக்கு செஞ்சு எடுத்துட்டேன்னு. இது மாதிரி செய்யும்போது எனக்கு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் ஸ்நாக்ஸ் வாங்குகிற தொல்லையே இருக்காது. கண்டிப்பாக இதே போல் மாவு அரைச்சி நீங்களும் செய்து பாருங்கள். நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு அரைக்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.